السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله والصلاة والسلام على رسول الله محمد بن عبد الله. أما بعد، قال الله سبحانه وتعالى في كلامه القديم: فإذا قضيت الصلاة فانتشروا في الأرض وابتغوا من فضل الله واذكروا الله كثيرا لعلكم تفلحون. وقال نبي الله سيد البشر محمد رسول الله صلى الله عليه وسلم: عليكم بالتجارة إلى آخر الحديث. آمنا بالله صدق الله مولانا العظيم وصدق رسوله النبي الكريم. கண்ணியத்திற்கும் மிகுந்த மரியாதைக்கும் உரித்தான மேலான பெரியோர்களே, பாசத்திற்குரிய சகோதரர்களே, கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய கண்ணியமான உம்மத்துமார்களே, பெருமானார் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குழந்தையாக இருக்கிற போது பரக்கத்து மிக்க குழந்தையாக இருந்தார்கள். குழந்தை பருவத்தில் என்னென்ன சேட்டைகள், என்னென்ன விளையாட்டுத்தனங்கள் குழந்தைகளிடம் இருக்குமோ அதையெல்லாம் விட்டும் நீங்கி ஒரு பக்குவமான, ஒரு பொறுப்புணர்வான குழந்தையாகவே அவர்கள் வளர்ந்தார்கள். 12 வயதை அடைகிறார்கள். அபூ தாலிபிடம் வளர்கிற போது அபூ தாலிபுக்கு ஏற்கனவே நிறைய பிள்ளை குட்டிங்க. ஜாஃபர் இப்னு அபி தாலிபு, அலி இப்னு அபி தாலிபு, அகீல் இப்னு அபி தாலிபு என்று அபூ தாலிபுக்கு ஒருபாடு குழந்தைகள். அவருடைய ஃபேமிலி ஒரு பெரிய ஃபேமிலி. அது எல்லாத்துக்குமாக சேர்த்து அபூ தாலிபினுடைய வியாபாரம் மட்டும்தான் உதவியாக இருந்துச்சு. இப்போ பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களும் சேர்ந்திருக்காங்க. நாயகத்திற்கு 12 வயது ஆகுது. அப்போ அபூ தாலிப் அவர்கள் பயண நிமித்தமாக சிரியாவுக்கு புறப்படுறாங்க, வியாபார பயணம் நிமித்தமாக. முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களையும் அழைத்து கொண்டு போறாங்க. ஏன்னா ஒரு குறிப்பிட்ட வயதை தாண்டும் போது நமக்கே கல்வி மற்றும் வேலை என்கிற சிந்தனை வந்துடும். எவ்வளவு நாளைக்கு நம்ம குழந்தையாகவே இருக்கிறது, எவ்வளவு நாளைக்கு நம்ம பெற்றோருடைய நிலையிலேயே வளர்வது. கொஞ்சம் நமக்கும் ஒரு வருமானம், நமக்கும் ஒரு வியாபாரம், நமக்குன்னு ஒரு தொழில் என்கிற அந்த சிந்தனை வேண்டும் என்பதை அல்லாஹு தாலா நாயகத்தினுடைய 12 வயதிலேயே நமக்கு லேசாக காண்பித்தார். ஆக்சுவலாக 12 வயதுங்கிறது சம்பாதிக்கிற வயதல்ல, அது கல்வி தேடும் பருவம்தான், அதில் மாற்று கருத்து இல்லை. ஆனால் பெருமானாருக்கு ரப்புல் ஆலமீன் அல்லாஹுவே அனைத்தையும் முன்னின்று கற்றுக் கொடுத்ததனால் அவர்கள் யாரிடமும் சென்று கல்வி கற்கல. நான் ஒரு ஹனீஃபா சொல்றார் இல்லையா, பள்ளி சென்று படித்ததில்லை, பாடம் ஏதும் கேட்டதில்லை, சொல்லித்தரும் தகுதி இந்த துன்யாவில் எவருக்கும் இல்லை சொல்றாங்களா இல்லை? அப்ப என்ன அர்த்தம்னா, அல்லாஹ்வுடைய ரசூலுக்கு படிச்சு தர்றதுக்குன்னு ஒரு தகுதி யாருக்கும் இல்லை. அதனால அல்லாஹ்வே அவங்களுக்கு அந்த ஞானங்களை கொடுத்துட்டான். யதார்த்தமாக அபூ தாலிப் அந்த பயணம் மேற்கொண்ட போது தன்னுடைய 12 வயதில் தானும் வருவதாக அப்படியே சொல்லி கொண்டு புறப்பட்டாங்க. அல்லாஹு அக்பர். அதாவது முன் வேதங்களில் யூதர்களும் நசாராக்களும் கிறித்துவர்களும் நாயகத்தை பற்றி அவ்வளவு தெளிவாக அறிந்திருந்ததால் புஸ்ரா என்கிற ஊரின் ஒரு எல்லையில் அவர்கள் போய் எட்டிய போது அங்கே இருந்த ஒரு சர்ச்சிலே, ஒரு ஆலயத்திலே ஒரு பாதிரியார் ஒவ்வொரு ஆண்டும் இந்த மக்கள் வருவதை பார்க்கிறார். மக்காவிலிருந்து 4 பேர் வருவாங்க, பயணம் நிமித்தமாக, வியாபார நிமித்தமாக வருவாங்க போவாங்க, பார்க்கிறாரு. ஆனால் இந்த தடவை வந்தபோது வித்தியாசமான காட்சியை பார்க்கிறார். அவர் சர்ச்சுக்குள்ள, ஆலயத்திற்குள்ள இருந்து அங்க இருந்து இந்த கூட்டத்தை பார்க்கிறார். ஆலயத்திற்கு வெளியில அந்த கூட்டம் வந்து நிற்குது. எப்போ அங்க அவங்க ஸ்டே பண்ணுவாங்க, அந்த ஆலயத்திற்கு அருகில் ஸ்டே பண்ணுவாங்க. இந்த தடவை வரும்போது ஆச்சரியமாக பார்க்கிறார். என்னன்னா, இந்த சிறுவன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு மட்டும் அப்படி மேகம் குடை பிடித்திருக்கிற மாதிரி பார்க்கிறார். எல்லாம் வெயில்ல நிற்கிறாங்க, எல்லாருக்கும் உச்சி மண்டையில வெயில் படுது. ஆனா இவர்களுக்கு மேலே மாத்திரம் துதில்லுகள் கமாமா, மேகம் குடைபிடிப்பது போன்று பார்த்த உடனே அது வரைக்கும் அவர் இந்த மக்காவாசிகளை மதிக்கவே இல்லை. அது வரைக்கும் அவர் இந்த மக்காவாசிகளை மதிக்கல. இந்த தடவை அவரே ஆலயத்திலிருந்து இறங்கி வந்து வாங்க வாங்கன்னு ரொம்ப கவனிக்கிறாரு. விருந்து போடுறாரு, சொல்றாரு, விருந்துல எல்லாரும் கலந்து கொள்ளணும் அப்படின்னு சொல்றாரு. அவ இந்த மக்காவாசிகள்லாம் கேட்குறாங்க, என்னங்க இப்போ இத்தனை வருஷம் நாங்கள் வந்திருக்கிறோம், எங்கள்கிட்ட நீங்கள் முகம் கொடுத்தே பேச மாட்டீங்க, இப்போ என்ன ரொம்ப கவனிக்கிறீங்க? இல்லை அது ஒன்றும் இல்லை,
கெஸ்ட்டுகள் வந்தால் கவனிக்கணும்லன்னு சொல்லி சமாளிக்கிறார். அதுக்கப்புறம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அந்த இதில் உட்காந்து சாப்பிட்றாங்க. அவங்கள கூப்பிட்டு லேசாக கேட்குறாங்க, உங்கள் பேர் என்ன, என்ன ஏது. அந்த நபியினுடைய தன்மைகளை ஒவ்வொன்றாக கேட்டு கேட்டு தன்னுடைய வேதத்தில் இருக்கக்கூடிய அந்த செய்திக்கு அப்படியே கம்பேர் பண்ணி பார்க்குறாங்க. கரெக்டாக இருக்கு. தௌராத்துடைய வேதத்தில் பெருமானாரை பற்றி என்னென்ன விஷயங்கள் உண்டோ அது அப்படியே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க. சிறுபிராயம் 12-13 வயது. அதுக்கப்புறம் இவர்களுடைய பொறுப்புதாரி யாருன்னு கேட்டால் அந்த அபூ தாலிப் கூப்பிட்டு கேட்டாங்க, இவர் யார் உங்களுக்கு? என் மகன் தான். உங்கள் மகனாக இருக்க வாய்ப்பு இல்லை. என்ன சொல்றீங்க? உங்க மகன் இல்லை, உண்மையை சொல்லுங்க. நான் என்னுடைய சகோதரரின் மகன் அப்படி சொல்லுங்க. ஏன்னா எங்க வேதத்துல வந்திருக்குது, இவங்க பிறக்கும் போதே தந்தை இறந்து விடுவார்கள் அப்படின்னு வந்திருக்குது. நீங்க எப்படி உங்க மகன் சொல்லுவீங்க? அதுக்கப்புறம் சொன்னாங்களாம், உங்களுடைய இந்த மகனாருக்கு மிக தனிப்பெரும் சிறப்புகள் அந்தஸ்துகள் உண்டு. யூதர்கள்ட்ட நீங்க பத்திரமாக இவரை பாதுகாத்து கொள்ளுங்க, பத்திரமாக ஊருக்கு அழைச்சிட்டு போங்கன்னு சொன்னாங்க. அந்த பயணத்தை வேக வேகமாக முடித்து கொண்டு ஊருக்கு வந்துட்டாங்க. இது 12 வயதுல. அப்பொழுதிலிருந்து நபி அவர்களுக்கு நல்ல காரியங்கள் செய்யணும், கஷ்டப்படக்கூடிய நபர்களுக்கு நாம நம்மாலான உதவிகள் செய்யணுங்கிற ஆசையும் ஆர்வமும் இருந்துச்சு. அதனால தான் 25வது வயதுல, நாயகத்தினுடைய 25வது வயதுல அவங்க என்ன செஞ்சாங்க அப்படின்னா, ஒரு பெரிய வியாபாரியாகவே அவர்கள் மக்காவிலிருந்து புறப்பட்டு சிரியாவுக்கு வியாபாரம் செய்ய போனாங்க. பெரிய சம்பவம். நம்ம இந்த 10 நிமிஷத்துக்குள்ள நாயகத்தினுடைய வரலாறு சொல்றதுனால ரொம்ப ஷார்ட்டாகத்தான் நம்ம சொல்றோம். ஏன்னா ஒரு குறிப்பிட்ட வயதுல தன்னுடைய குடும்பத்திற்காக சம்பாதிக்க வேண்டும் என்கிற ஆசை ஒவ்வொரு ஆண் மகனுக்கும் வரணும். அப்படியே நாம என்ன செய்யக்கூடாது, மசமசன்னு இருக்கக்கூடாது. நம்ம படித்தோம், படிப்புக்கு ஏற்ற வேலை தேடுறோம். ஆனா தேடிக்கொண்டே இருந்தால் எவ்வளவு நாளைக்கு தந்தையினுடைய நிழலில் வாழுவோம்? எவ்வளவு நாளைக்கு நாம பிறருடைய காசிலே நம்முடைய தேவை நிறைவேற்றுவோம்? ஒரு கட்டம் வரைதான நம்முடைய தந்தைக்கு நம் மீது செலவழிப்பது கடமை. இப்ப நாம படித்து விட்டோம், பருவ வயதை அடைந்து விட்டோம், சம்பாதிக்கிற திறனை பெற்று விட்டோம் என்றால் அதற்கு நாம இறங்க வேண்டும். அல்லாஹ் சொல்றானா இல்லையா? நீங்கள் பூமியிலே பரவி சென்று ரிசுக்கை தேடுங்கள் அப்படின்னு அல்லாஹ் சொல்றான். இதோ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இன்னும் நபித்துவமே அடையல, சிறுபிராயத்திற்கு அடுத்த பருவத்தை அடைந்துள்ளார்கள், டீனேஜ் பருவத்தை அடைந்துள்ளார்கள். அந்த பருவத்திலும் கூட ஒரு ஒழுக்கமான பிள்ளையாக வளர்ந்தார்கள், ஒரு சமூக சேவை கொண்ட பிள்ளையாக வளர்ந்தார்கள். மிகவும் குறிப்பாக தன் தந்தையின் தன்னுடைய சிறிய தந்தையின் சுமையை குறைக்க அவர்கள் உதவினார்கள். ஏன்னா பெரிய குடும்பம், அவர் ஒருத்தருடைய வருமானம் போதாதுங்கிறதுனால சுமையை குறைப்பதற்காக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அபூ தாலிபுக்கு உதவினார்கள். இதைத்தான் பிற்காலத்தில் அந்த இளம் பருவத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இளைஞராக இருந்தபோது இந்த மாதிரி பொது சேவைகள் செய்தாங்களா இல்லையா? கஷ்டப்படக்கூடிய நபருக்கு ஒன்று என்றால் உடனே முன்னின்று அதை தீர்த்து வைத்தார்களா இல்லையா? இன்னும் நிறைய மக்காவில் ஹெல்ஃபுல் ஃபுதூல் என்ற ஒரு மன்றம் இருந்தது. அதனுடைய பின்னணி ரொம்ப பெரிய சம்பவம். ஒருத்தர் மக்காவுக்கு வியாபாரம் செய்ய வந்தாரு, அவர்கிட்ட ஒருத்தர் பொருள் வாங்கினாரு, பொருளை வாங்கிட்டு காசு தர்றேன்னு சொல்லிட்டு போறாரு, தராம விட்டுட்டாரு. அதற்காக அவர் என்ன செஞ்சார் அப்படின்னா, மக்காவாசிகள் எல்லாம் கூப்பிடுறாரு, எனக்கு யாராவது உதவ மாட்டீர்களா, நான் வெளியூருக்காரன், பொருளை விற்றேன், ஒருவர் இதோ பணம் தருகிறேன் என்று போனார், இன்னும் வரவில்லை அப்படின்னு அவர் சத்தமா போடுறார் ஜபல் அபி குபைஸ்ல நின்று கொண்டு. அப்பந்தான் மக்காவாசிகள் எல்லாரும் இங்க வாங்கப்பா, இப்படியே நம்ம இருந்தா நம்முடைய ஊர் பாரம்பரிய கெட்டு போயிடும், காபத்துல்லாஹ்வை சுமந்துள்ள ஊர், அதனால நம்ம ஒரு தீர்மானம் எடுப்போம், ஒரு மன்றம் அமைப்போம், ஊர்ல யாரெல்லாம் கஷ்டப்படுறாங்களோ அவங்க எல்லாத்துக்கும் நம்ம உதவுறது அப்படின்னு ஒரு மன்றம் ஒன்று அமைச்சாங்கல்ல. அதுல இவங்களும் உறுப்பினராக சேர்ந்து கொண்டாங்க. யாரு? இந்த 18 வயது வாலிபர் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உறுப்பினராக சேர்ந்து கொண்டு பல காரியங்கள் உதவியாக இருந்தார். அப்ப 25 வயதை அடைந்த போது குடும்பத்தினுடைய கஷ்டம் இன்னும் அதிகமானதும் அபூ தாலிப் சொன்னாரு, ஊர்ல மக்காவுல ஒரு சீமாட்டியான பெண்மணி இருக்கிறாங்க, மக்காவுல ஒரு செல்வ சீமாட்டியான பெண்மணி இருக்கிறாங்க, அவங்க பல பேரை வியாபாரத்துக்கு விற்பனைக்காக சேல்ஸ் மேனாக அவர்கள் பொறுக்கி எடுத்து சிரியாவுக்கு அனுப்பி வைக்கிறாங்க, நீயும் போனா, யாரு சொல்றா? அபூ தாலிப் சொல்றாரு, நீங்களும் போனா ஒரு பெரிய லாபத்தை அடைஞ்சிட்டு வரலாம் அப்படின்னு அபூ தாலிப் தான் அந்த விஷயத்தை அப்படியே இந்த நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஜா அம்மாவின் பக்கம் டைவர்ட் பண்ணாங்க. ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா மக்காவில் இருந்தார ஒரு பரிசுத்தமான பெண்மணி, தாஹிரா என்கிற ஒரு பட்டம் அவங்களுக்கு இருந்துச்சு.
எப்படி நாயம் ஸல்லல்லாஹு அவங்களுக்கு அமீன் என்ற பட்டமும் சாதிக் என்ற பட்டமும் இருந்துச்சு, அதே மாதிரி கதீஜா அம்மாவுக்கு மக்காவில் தாஹிராத் பரிசுத்தமான பெண்மணி அப்படின்னு பேர் இருந்துச்சு. ரொம்ப பரிசுத்தமான பெண்மணி, எந்த விதமான ஒரு குறைகளுக்கும் அப்பாற்பட்டவங்க. அப்போ கதீஜா அம்மா வந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களை வியாபாரத்துக்கு அனுப்பி வைக்கிறார். ஆக வியாபாரம் செய்வது என்பது, தொழில்துறைகளில் ஈடுபடுவது என்பது ஒரு குறிப்பிட்ட வயதில் நமக்கு அவசியம். அல்லாஹ்வுடைய ரசூல் சொல்வார்கள், அலைக்கும் பித்திஜாரா, நீங்கள் வியாபாரத்தை கடைபிடித்துக் கொள்ளுங்கள், வியாபாரத்தை உங்கள் மீது அவசியமாக்கிக் கொள்ளுங்கள். அதிலே அல்லாஹு தாலா ரிஸக்கினுடைய 10 வாசல்களில் 9 வாசலை அதில் அமைத்துள்ளார் என்று சொன்னார். குறிப்பிட்ட ஏஜில் நம்ம வந்து நம்முடைய சேவைகளை சமூகத்திற்கு செய்வதோடு நம் குடும்பம் சார்ந்த கஷ்டங்களில் நாம் ஈடுபட வேண்டும். கஷ்டத்தை நீக்க நாம் வந்து பாடுபட வேண்டும். ரப்புல் ஆலமீன் அல்லாஹு தாலா நம்முடைய இளம் பிள்ளைகளை அவர்களுடைய அந்த வயதிற்கேற்ற பொறுப்புகளை உணர்ந்து செயல்பட அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக. ஆமீன் ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.